பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரீஷியன் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு ட்ரேட் தியரி கிளாஸ். தியரியில் நம்ம சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ப்ரெசன்டட் பை டி சதீஷ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டுடைய இம்பார்ட்டன்ட் நிமிக் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, விச் ரெசிஸ்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் லைட் இன்டென்சிட்டி? லைட் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் எது என்னத்து கேட்டிருக்காங்க. ஏ விடிஆர் வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், பி என்டிசி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், சி பிடிசி பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், டி எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது. எல்டிஆர் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, விச் கோட் இண்டிகேட்ஸ் சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோட்? எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், பேசிவ் காம்பனன்ட் 2 டைப் இருக்குது. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோட் இருக்குது. இப்போ டிரான்சிஸ்டர் எடுத்திங்கன்னா BC547, டயோடுக்கு IN4007. இதெல்லாம் வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கோ அல்லது எடுத்து யூஸ் பண்ணதுக்கு பயன்படும். இதில் வந்து சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடுக்கு எந்த கோடை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ OA79, பி BY126, சி IN4007, டி 2N3055. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா BY126. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்? அதாவது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஃப்ரீக்வன்சி, பி இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஃபுல் ஃப்ரீக்வன்சி. அதாவது பி இன்னொரு முறை படிக்கிற பாருங்க. இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி, சி இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி, டி இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்புட் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஆக்டிவ் காம்பனன்ஸ்? ஆக்டிவ் காம்பனன்ஸ்னால் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் காம்பனன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டயோட், டிரான்சிஸ்டர், SCR, IC இதெல்லாமே வந்து ஆக்டிவ் காம்பனன்ஸ். இதில் எது இந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இண்டக்டர், ஆப்ஷன் பி ரெசிஸ்டர், ஆப்ஷன் சி கெப்பாசிட்டர், ஆப்ஷன் டி டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் தான் அதோடைய கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, விச் லெட்டர் இண்டிகேட்ஸ் தி காம்பவுண்ட் மெட்டீரியல் கேட்மியம் சல்ஃபேட்? அதாவது இப்போ கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லெட்டர் இருக்கும். இப்போது ஹைட்ரோசல்ஃபரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, H2SO4. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு சைஸ் நேம் இருக்கும். இதில் கேட்மியம் சல்ஃபேட்டுக்கு என்ன லெட்டர் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ABCR அப்படின்னு 4 லெட்டர் இருக்குது. இதோடைய சிம்பிள் கரெக்டான லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆர் தான் வந்து கேட்மியம் சல்ஃபேட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய லெட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் சிம்பிள்? நம்மளுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த சிம்பிள் வந்து எதுடைய சிம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் ஏ 2 இன்புட் ஆர் கேட், 2 இன்புட் அண்ட் கேட், 2 இன்புட் நார் கேட், 2 இன்புட் நேண்ட் கேட். அப்படி இதெல்லாமே லாஜிக் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த லாஜிக் கேட்ஸில் கேட்டும் இருக்குது, இப்படியே ட்ரூத் டேபிளும் இருக்குது. ஓகேங்களா, என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு இருக்குது. இந்த சிம்பிள் எதுக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி 2 இன்புட் அண்ட் கேட். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பேசிவ் காம்பனன்ஸ்? பேசிவ் காம்பனன்ஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிவ் காம்பனன்ஸ் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, அகைன் சொல்கிறேன், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் வந்து பேசிவ் காம்பனன்ஸ். இதில் எது என்னது பார்க்கலாம். ஏ டயாக், பி டயோட், சி டிரான்சிஸ்டர், டி கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் இஸ் ஏ பேசிவ் காம்பனன்ஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் டிவைஸ் சிம்பிள்? நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன டிவைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ SCRஆ, பி IGBTஆ, சி டயாகா, டி ட்ரையாகா. இப்போ இந்த சிம்பிளை பார்த்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இது வந்து டயாக் தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒன்று டயாக்காக இருக்கணும் அல்லது ட்ரையாக்காக இருக்கணும். ட்ரையாக்னா கேட் டெர்மினல் ஒன்று அடிஷ்னலாக வரும். ஓகேங்களா, டயாக் வந்து 2 டெர்மினல் MT1 MT2, ட்ரையாக்கு வந்து 3 டெர்மினல் MT1 MT2. இந்த சென்ட்ராக ஒரு கேட் டெர்மினல் ஒன்று வரும். ஓகேங்களா, இதுதான் டயாக்குக்கும் ட்ரையாக்குக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்? ஹெக்ஸாடெசிமலுக்கு எத்தனை நம்பர் சிஸ்டம் அப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 16. 16 தான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஜென்ரேட் AC சிக்னல் வித்தவுட் இன்புட் சிக்னல்? அதாவது எந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து இன்புட் கொடுக்காமவே
நம்மளுக்கு வந்து ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபில்டர் சர்க்யூட்னா கொடுக்காது. பி வந்து ரெக்டிஃபையர் சர்க்யூட்னா இன்புட் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா. சி வந்து ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். டி ஆக்சிலேட்டர் சர்க்யூட் தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இன்புட் இல்லாமல் வித்தவுட் இன்புட்டு கொடுக்காமவே நம்மளுக்கு ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைட்ஸ் ஏ விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் மெஷர்ட் ஆர் டெஸ்டட் குவான்டிட்டிஸ்? ஓகேங்களா. எது வந்து டெஸ்டட் அல்லது குவான்டிட்டிஸ் பண்ணுது விஷுவலை? ஏ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர், பி ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், சி கேத்தோட் ரே ஆஸ்கிலோஸ்கோப் சிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, டி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் சிஆர்ஓ. கேத்தோட் ரே ஆஸ்கிலோஸ்கோப் தான் வந்து மெஷர் பண்ணும். எது அப்படின்னா டு ப்ரொவைட்ஸ் ஏ விஷுவல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபையர்? நம்மளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருக்குது. இதோடைய நேம் என்ன? இந்த சர்க்யூட் டயக்ராமுடைய நேம் என்ன? இப்போ ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய இன்புட் வீக் சிக்னலை வந்து ஐ சிக்னலாக வந்து நம்மளுக்கு பூஸ்ட் அப் பண்ணி தரும். இதுதான் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையருடைய ஒர்க்கிங். இதில் இது எந்த வகையான ஆம்ப்ளிஃபையர்? ஆப்ஷன் ஏ காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், பி கிளாஸ் பி புஷ் புல் ஆம்ப்ளிஃபையர், சி காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர், டி கிளாஸ் ஏபி புஷ் புல் ஆம்ப்ளிஃபையர். இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கிளாஸ் பி புஷ் புல் ஆம்ப்ளிஃபையர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் வோல்டேஜ் ரெக்யூர்டு இன் தி பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் டு காண்டாக்ட் எ சிலிக்கான் டிரான்சிஸ்டர்? சிலிக்கான் டிரான்சிஸ்டர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 0.2 வோல்ட் டு 0.3, ஆப்ஷன் பி 0.4 வோல்ட் டு 0.5 வோல்ட், ஆப்ஷன் சி 0.6 வோல்ட் டு 0.7, ஆப்ஷன் டி 0.8 டு 0.9. நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் சி பாருங்கள் 0.6 வோல்ட் டு 0.7 வோல்ட் வரையும் போதும். ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் வந்து காண்டாக்ட் பண்ணதுக்கு. ஓகேங்களா. 0.6 வோல்ட் டு 0.7 வோல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் வித் 4 கலர் கோட் பேண்ட் ரெட், வயலட், ஆரஞ்ச் அண்ட் கோல்டு ரெஸ்பெக்டிவ்லி? இப்போ வந்து இந்த பிபி ராயில் போட்டு பார்த்துப்போம். ஓகேங்களா. பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு அப்படின்னு ஒரு பிபி ராயில் ஒரு கலர் கோடிங் பார்ப்போம். அதில் வந்து ரெட்டு, வயலட், ஆரஞ்ச் அண்டு கோல்டு இதுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ரெட்டு அப்படின்னாலே வந்து நம்பர் 2 எடுத்துப்போம், அப்படி தானே. அதுக்கப்புறம் வந்து வயலட் வந்து 5 எடுப்போம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து 6 எடுப்போம். ஓகேங்களா. இப்போ 2, 5, 6 இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் சி. ஓகேங்களா. இதுதான் 2, 5, 6, 5 இருக்குங்களா அந்த இடத்துல. 25650 ஓம் டு 28350 ஓம். இதை வந்து நம்ம கிலோ ஓமில் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதோடைய கரெக்டான ஆன்சர் வந்து சி. இந்த கலர் கோடிங் வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரை சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசன் ஃபார் பேரியர் வோல்டேஜ் இஸ் மோர் இன் சிலிக்கான் மெட்டீரியல்? அதாவது சிலிக்கான் மெட்டீரியல் வந்து பேரியர் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரியர் வோல்டேஜ் இஸ் மோர் இன் சிலிக்கான் மெட்டீரியல் வந்து பேரியர் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, என்ன ரீசன்? 4 ரீசன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏ லோவர் ஆட்டோமிக் நம்பர், பி ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி லோ, சி வந்து டூப்பிங் பர்சன்டேஜ் இஸ் மோர், டி வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் 2 ஒன்லி. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஏ லோவர் ஆட்டோமிக் நம்பர். ஓகேங்களா. இதனால தான் வந்து பேரியர் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசன் ஃபார் winded barrier in a reverse bias diode? Option number A, minority carries 2 materials are neutralized, B electrons in n materials is differed to positive material, C holes in p material attracted to negative terminal, D electrons and holes are attracted towards supply terminals. இல்லை என்ன ரீசனால் வந்து winded barrier in reverse biasing diode இல்லை டி பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சப்ளை டெர்மினல்ஸ். இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அவுட்புட் வோல்டேஜ் இன் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் சர்க்யூட்? இது ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா டயோடு இருக்குது. ரெண்டுமே பாருங்களேன், ரெண்டுமே ஒரே டெர்மினல் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வெவ்வேறு டெர்மினல் இருக்கணும். ஒரு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கணும்.
ஆனால் இது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. நம்மளுக்கு இதை என்ன அவுட்புட் தரணுத்தை சொல்லலாம். ஏ நோ அவுட்புட், எந்த ஒரு அவுட்புட்டும் கொடுக்காது. சரி. பி ரேட்டட் அவுட்புட். சி ஆஃப் தி ரேட்டட் அவுட்புட். டி டபுள் தி ரேட்டட் அவுட்புட். நம்மளுக்கு ஆன்சர் வந்து நோ அவுட்புட், எந்த ஒரு அவுட்புட்டும் கொடுக்காது. ஓகேங்களா. முதல்ல இந்த சர்க்கியூட்டே தப்பு, அந்த டயோடு கொடுத்துருது. ஓகேங்களா. ஒரு டயோடு வந்து டெர்மினலை ஆப்போசிட்டில் கொடுத்துருணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which filter circuit is capable of removing voltage spikes in the rectifier circuit? rectifier circuitல voltage spike எது ரிமூவ் பண்ணுது, எந்த ஃபில்டர் சர்க்கியூட் வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ எல்சி ஃபில்டர், பி ஆர்சி ஃபில்டர், சி கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர், டி சீரிஸ் இண்டிகேட்டர் ஃபில்டர்னு சொல்லியிருக்காங்க. எல்சி ஃபில்டர் தான் வந்து வோல்டேஜ் ஸ்பைக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. எங்கன்னா ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the advanced version of power electronics components used in the output stage in drives? எந்த வகையான அட்வான்ஸ் வெர்ஷன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஃபெட், பி யூஜேடி, சி எஸ்சிஆர், டி ஐஜிபிடி. ஓகேங்களா. ஐஜிபிடி தான் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகேங்களா. சரி, ஐஜிபிடினா என்னென்னு தெரியுமா? ஐஜிபிடினது இன்சுலேட்டர் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 டெர்மினல் இருக்குது. கேட், கலெக்டர், எமிட்டர்னு. இப்போ கேட் டெர்மினலுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்தா அந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து கலெக்டர் வழியாக அப்படியே வந்து எமிட்டருக்கு வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஐஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு தி டெசிமல் நம்பர் கேன் பி கன்வெர்டட் இன்டு பைனரி நம்பர்? இதுக்கு முன்னாடி எக்ஸா டெசிமல் பார்த்தோம். இப்போ ஒரு டெசிமல் நம்பர்லேருந்து பைனரி நம்பருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, எது கூட டிவைட் பண்ணுவாங்க, எது கூட மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ டிவைட் டெசிமல் பை 4. 4ஆல் வந்து டெசிமல் நம்பரை டிவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை. பி வந்து மல்டிப்ளையிங் டெசிமல் பை 4. சி வந்து டிவைடிங் டெசிமல் பை 2. இதுதான் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. சி. டி வந்து மல்டிப்ளையிங் டெசிமல் 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி டிவைடட் டெசிமல் பை 2. ஓகேங்களா. இதுதான் வந்து டெசிமல் நம்பரை கன்வெர்ட் இன்ட்டு பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டால் வந்து டெசிமல் நம்பரை வந்து டிவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் பைனரி கோடட் டெசிமல் பிசிடி சிஸ்டம் இன் டிஜிட்டல் சர்க்கியூட்? எதுக்கு பயன்படுத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்டோரிங் தி டேட்டா இன்புட் எல்லாத்தையும் ஸ்டோர் ஆகிறதுக்கு. கண்ட்ரோல் தி பைனரி சிஸ்டம். சி இன்டர்ஃபரன்ஸ் டு பைனரி சிஸ்டம். சி செக்ரேட்டிங் தி இன்புட் பேராமீட்டர்ஸ். ஆன்சர் ஏ ஸ்டோரிங் தி டேட்டா இன்புட். இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து பைனரி கோட் டெசிமலை வந்து பயன்படுத்தி டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் லாஜிக் கேட்ஸ் அண்ட் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொன்னேன். விச் லாஜிக் கேட்ஸ் ஆர் ரெஃபர் தி ட்ரூத் டேபிள்? நம்மளுக்கு ஒரு லாஜிக் கேட் இருக்குது. இந்த லாஜிக் கேட் பாருங்கள், இன்புட் ஏபி ஒய் இஸ் ஈக்குவல் அவுட்புட். இன்புட் வந்து 0 0 1 0 0 1 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வந்து எதுக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் கேட். ஆர் கேட்டுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆர் கேட்டுடைய ட்ரூத் டேபிள் வந்து இது கிடையாது. ஆனால் ஆர் கேட் வச்சு தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பி வந்து நாட் கேட். பி வந்து நாட் கேட். சி அண்டு கேட் கிடையாது. அண்டு கேட்னாலே எல்லாமே வந்து இன்டூவாக வரும். பி வந்து நார் கேட். டி வந்து நார் கேட் அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் எதனத்தை பார்ப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி 0 இன்ட்டு இது அப்படியே இன்ட்டு மாதிரி பண்ணுங்களேன். 0 0 0 1 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 1 0 1 இன்ட்டு 1 1. அப்போ இது எல்லாமே இன்ட்டு ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து சி அண்டு கேட். நமக்கு எது இன்ட்டு, அதாவது அண்டு கேட்னால இன்ட்டு பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆர் கேட் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. இந்த ட்ரூத் டேபிள் வந்து அண்டு கேட்டு தான். எப்படி அப்படின்னா பாருங்கள், இன்புட் ஏ அண்டு பி பாருங்கள். ஏ இன்ட்டு ஏ 0 1 இன்ட்டு ஏ, அதாவது சாரி 0 இன்ட்டு 0 0 அப்படி தானே. 1 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 1 0 1 இன்ட்டு 1 1. ஓகேங்களா. இது வந்து அண்டு கேட்டுடைய ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் குவான்டிட்டி கேன் பி மெஷர்ட் பை சிஆர்ஓ? சிஆர்ஓ வந்து நம்மளுக்கு என்ன மெஷர் பண்ணுது? ஈஸியாக சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி தான் மெஷர் பண்ணுது. ஆப்ஷன் ஏ ஃப்ரீக்வன்சி, பி இண்டக்டன்ஸ், சி ரெசிஸ்டர், டி பவர் ஃபேக்டர். ஏ ஃப்ரீக்வன்சியை தான் வந்து சிஆர்ஓ வந்து மெஷர் பண்ணும். ஃப்ரீக்வன்சியில் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. வி கேனாட் பி என்ன பண்ண முடியாது. எதில் பார்க்க முடியும் அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு அது போகிறது. அது எது மூலிமா பார்க்க முடியும்னா சிஆர்ஓ மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும் அப்படின்னா சைன் வேவ்.
சைன் வேவ் நம்மளுக்கு சைன் வேவ் ஸ்கொயர் வேவ் இதெல்லாம் வந்து சிஆர்ஓவில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்சிஆர்? எஸ்சிஆருடைய மெயின் அப்ளிகேஷன் என்ன? ஏ ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, பி ஆஸ்கிலேட்டருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, சி மல்டி வைப்ரேட்டருக்கு பயன்படுத்த மாட்டாங்க, டி ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார். எஸ்சிஆர் பயன்படுத்தி மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கரெக்டான ஆன்சர் டி ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் R1 வேரியபிள் ரெசிஸ்டர்? இந்த இடத்துல எங்கே வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குன்னு பாருங்கள். இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள், டயாக்கு ட்ரையாக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் R1 அப்படின்னு இருக்குது. R1 போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டால் என்ன அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பண்ணலாம், நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் தி கரண்ட் இன் R2. R2க்கு இப்போ பக்கத்தில் மேலே பாருங்கள், பக்கத்தில் ஒரு R2 இருக்குது. R2க்கு போகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பி வந்து ப்ரொடக்ட்ஸ் ஃப்ரம் ஓவர்லோட் டு ட்ரையாக்கு வந்து ஓவர்லோட்லேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி ப்ரொடக்ட் தி RFI ஃபில்டர் ஃப்ரம் ஓவர்லோடிங். அதாவது RFI ஃபில்டர் வந்து பாதுகாக்குது, இதெல்லாம் ஓவர்லோட் ஆகாமல். டி கண்ட்ரோல் தி பல்ஸ் ரேட் ஃபார் ட்ரிகரிங் தி ட்ரையாக்கு. அதாவது ஆப்ஷன் டி பாருங்கள், கண்ட்ரோல் தி பல்ஸ் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எதுக்குன்னா ட்ரிகரிங் தி ட்ரையாக்குடைய பல்ஸ் ரேட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கனெக்டிங் L1 த்ரூ C1 டு தி டிரான்சிஸ்டர் பேஸ்? அதாவது Lயும் Cயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, L1 அண்ட் C1 இது ரெண்டுத்தையும் வந்து எது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம படித்து பார்ப்போம். ஏ ப்ரொவைட் டி சப்ளை. நம்மளுக்கு வந்து டி சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணோம். ப்ரொவைட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு. ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபீட்பேக் தரும், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும். சி வந்து ப்ரொவைட் நெகட்டிவ் ஃபீட்பேக், சி படித்தாச்சு. டி வந்து ப்ரொவைட்ஸ் டிரான்சிஸ்டர் பயாசிங் வோல்டேஜ். இதுக்கு என்ன ரிலேட்டட் அப்படின்னா ப்ரொவைட் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஆப்ஷன் நம்பர் பி இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணித்தரோம். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்டட் L1 வந்து எது கூடனா C1 கூட கனெக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா டிரான்சிஸ்டர் பேஸில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கிரைட்டீரியா டு டிசைட் எ மெட்டீரியல் ஆஸ் கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்? என்ன அதாவது செமிகண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் என்ன கண்டக்டர் வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஆட்டோமிக் பாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், எக்ஸ்டென்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதாவது வேலன்ஸ் சொல்லலாம் அல்லது கோவேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சி ஆட்டோமிக் வெயிட் ஆஃப் தி ஆட்டம் ஆஃப் தி மெட்டீரியல், சி ஆட்டோமிக் நம்பர் ஆஃப் தி ஆட்டம் ஆஃப் தி மெட்டீரியல், டி வந்து ஆட்டோமிக் வெயிட்டும் நம்பர் வச்சுனா கிடையாது. பி பார்த்தீங்கன்னா கோவலன்ஸ் நம்பர் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? பி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்ஸ். இந்த வேலன்ஸ் நம்பர் வச்சு ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்டரா, செமி கண்டக்டரா, இன்சுலேட்டரா அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டூப்பிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் பி டைப் செமிகண்டக்டர்? பி டைப் செமிகண்டக்டரை எந்த மெட்டீரியல் வச்சு நம்ம டூப்பிங் பண்ணுறாங்க? ஏ போரன், பி ஆர்சனிக், சி ஆன்டோமனி, பி பாஸ்பரஸ். ஏ போரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of biasing is required to a NPN transistor for amplification? அதாவது NPN டிரான்சிஸ்டருக்கு எந்த வகையான பயாசிங்கை பயன்படுத்தணும்? ஏ வந்து பேஸ் கிரவுண்ட் எமிட்டர் அண்ட் கலெக்டர் பாசிட்டிவ், பி பார்த்தீங்கன்னா பேஸ் நெகட்டிவ், எமிட்டர் பாசிட்டிவ் அண்ட் கலெக்டர் வந்து நெகட்டிவில் இருக்கணும். சி வந்து பேஸ் வந்து பாசிட்டிவ், சி பாருங்க கொஞ்சம். பி வந்து பாசிட்டிவ், எமிட்டர் நெகட்டிவ் அண்டு கலெக்டர் பாசிட்டிவ். டி வந்து பேஸ் பாசிட்டிவ், எமிட்டர் நெகட்டிவ் அண்ட் கலெக்டர் நெகட்டிவ். சி தான் பேஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கணும், எமிட்டர் வந்து நெகட்டிவில் இருக்கணும், கலெக்டர் வந்து பாசிட்டிவ் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் தி டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச்? இப்போ டிரான்சிஸ்டர் என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து ஒரு வகையான ஸ்விட்ச் தான். இந்த டிரான்சிஸ்டர் வந்து
எதுக்கோசம் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் தி டிரான்சிஸ்டர் சர்க்யூட். டிரான்சிஸ்டர் சர்க்யூட் ஒரு சர்க்யூட்டில் டிரான்சிஸ்டர் என்னவா பயன்படுத்துகிறாங்க. ஏ ஸ்விட்சிங், பி ஆஸ்கிலேஷன், சி மாடுலேஷன், டி ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸ்விட்சிங்காக பயன்படுத்துகிறாங்க எது அப்படின்னா டிரான்சிஸ்டரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் நெகட்டிவ் ஃபீட்பேக் இஸ் ரெக்யூர்ட் இன் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுக்கு அப்படின்றது கேட்குறாங்க. ஏ டு ரெடியூஸ் தி டிஸ்டர்ஷன், பி டு இன்க்ரீஸ் தி ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர், சி டு இன்க்ரீஸ் தி அவுட்புட் வோல்டேஜ் கெயின், டி டு இன்க்ரீஸ் தி அவுட்புட் கரண்ட் கெயின். எதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒய் நெகட்டிவ் ஃபீட்பேக் இஸ் ரெக்யூர்ட் இன் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்னா டு ரெடியூஸ் தி டிஸ்டர்ஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டயாக் இன் பவர் கண்ட்ரோல் சர்க்யூட். பவர் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் டயாக் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆஸ் ரெக்டிஃபயருக்கு, ஃபார் ட்ரிகரிங் ஆக்ஷன், ஆக்சிலேட்டர் ஃபார் ஆம்ப்ளிஃபிகேஷன். டயாக் வந்து ட்ரிகரிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷன் நம்பர் பி ஃபார் ட்ரிகரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of control device is used in electronics fan regulator control circuit. fan regulator control circuitக்கு எந்த டிவைஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ FET, பி UJT, சி டயாக், டி ட்ரையாக். ட்ரையாக் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேன் ரெகுலேட்டரில் பயன்படுத்துகிறாங்க. ட்ரையாக் இதில் தான் 3 டெர்மினல் சொன்னேன். MT1, MT2 கேட். Next question, which quadrant operation of SCR delivers heavy current in reverse biasing. எந்த quadrant, அதாவது மொத்தம் 4 quadrant இருக்குது போல, ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, செகண்ட் quadrant. இல்லை எந்த quadrantல SCR வந்து ஹெவி கரண்ட் வந்து ரிவர்ஸ் பயாசிங்கில் வந்து கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து தேர்டு quadrant, அதாவது இந்த quadrant அப்படின்னா இந்த கோவலன்ஸ் மாடலில் தேர்டு quadrantல தான் வந்து ஹெவி கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் பயாசிங்கில் கொடுக்கும். நெக்ஸ்ட், விச் லாஜிக் கேட்ஸ் ரெஃபர்ஸ் தி ட்ரூத் டேபிள். இதில் ஒரு நம்மளுக்கு லாஜிக் கேட்ஸ் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இந்த லாஜிக் கேட் வந்து ட்ரூத் டேபிள் இருக்குது. என்ன அப்படின்னா ஏபி அப்படின்னு 2 இன்புட் இருக்குது, ஒய்ன்னு கூட ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த ட்ரூத் டேபிள் எதுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நம்ம ஈஸியாக ஒன்று பார்க்கலாம். ஏ இப்போ இன்புட் அவுட்புட் மட்டும் பாருங்கள். இன்புட் வந்து ஏபின்னு இருக்கா, அவுட்புட் பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இருக்கா. ஏ ப்ளஸ் பி மட்டும் இருந்தால் அது ஆர் கேட். இல்லை ப்ளஸ் இல்லாமல் வெறும் ஃபுல் ஸ்டாப் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து அண்டு கேட், இன்ட்டுன்னு அர்த்தம் ஓகே, அண்டு கேட்டு. இதுவே ஏ ப்ளஸ் பின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஆர் கேட்டு. அதே இது மேலே ஒரு இந்த பார் கோடிங் இருக்கா, ஏ ப்ளஸ் பி மேலே ஒரு பார் இருக்கா, அது வந்து நார் கேட்டுக்கு ஓகேங்களா. இது வந்து எதுக்கு சொந்தமானதுன்னா நார் கேட்டுக்கு சொந்தமான ட்ரூத் டேபிள். அவங்களே இதில் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த 1, 0 இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏபி 2 இன்புட்டு, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி போட்டு மேலே பார் கொடுத்துட்டாங்க. அவங்களே ஈஸியாக நமக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டைம் பேஸ் கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஆர் நாப் இன் தி சிஆர்ஓ. அதாவது சிஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொன்றும் ஒன்று கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி ஷார்ட் பண்ணி கொடுக்கும், இன்னொன்று வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அது வந்து அந்த கண்ட்ரோல் வந்து வெளியே போகாமல் ஓகேங்களா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷார்ப்னஸ்ஸு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. இதில் வந்து டைம் பேஸை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ செலக்ட் ஸ்வீப் ஸ்பீடு, பி செலக்ட் இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச், சி செலக்ட் இன்புட் சிக்னல் வோல்டேஜ், டி செலக்ட் இன்டென்சிட்டி ஆஃப் தி பீம். ஏ செலக்ட் ஸ்வீப் ஸ்பீடை தான் வந்து டைம் பேஸ் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 28, why a snapper circuit is used in the triac motor control circuit. triac motor circuitல snapper circuitக்கு எது பயன்படுத்துகிறாங்க அப்படி வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. to avoid false triggering, b to increase the life of triac, c to increase the motor torque, d to maintain the motor speed constant. மோட்டரோட ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் ஃபால்ஸ் ட்ரிகரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அவுட்புட் டிசி வோல்டேஜ் இன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் இஃப் தி இன்புட் ஏசி வோல்டேஜ் இஸ் 24 வோல்ட். இதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ 24 வோல்ட்டு,
பி 12 வோல்ட்டு, சி 9.6, டி வந்து 10.8. இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ் ரெக்டிஃபயரு, இன்புட் ஏசி வந்து 24 இல்லைப்பா 240. இந்த கொஸ்டினில் இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. 240 கிடையாது, 240 தான், 24 கிடையாது. அப்போ இந்த 240 கொடுத்தா அப்படின்னா டி 10.8 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். 14th கொஸ்டின், why most of semiconductor device are made up of silicon compared to germanium? இப்போ செமிகண்டக்டர் எல்லாமே நம்ம சொன்னேன், செமிகண்டக்டர் டிவைஸ் எல்லாமே இப்போ ஒவ்வொரு கண்டக்டர் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து சிலிக்கானில் தான் தயார் பண்ணுறாங்க. இப்போ செமிகண்டக்டர்னு ஜெர்மானியம், சிலிக்கான், இது ரெண்டு தான் வந்து செமிகண்டக்டர். எதுக்கு வந்து ஜெர்மானியம் இருக்கும்போது சிலிக்கானில் தயார் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் படித்து பார்ப்போம். ஓகேங்களா? ஏ ஹை பேரியர் வோல்டேஜ், பி ஹை ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச், சி ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, டி ஹை கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஹை பேரியர் வோல்டேஜ். இதோடைய பேரியர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிலிக்கானில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. Next question, what is the output voltage if the center tap of transformer is open circuit in the full wave rectifier circuit? Full wave rectifier circuitல center tap transformer வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏ 0 வோல்டேஜ், பி வந்து ஃபுல் ரேட்டட் அவுட்புட் வோல்டேஜ், சி வந்து ஆஃப் ஆஃப் தி ரேட்டட் அவுட்புட், டி வந்து 1/4 ஆஃப் ரேட்டட் அவுட்புட். ஆப்ஷன் ஏ 0 வோல்டேஜாக இருக்கும். ஏன் அப்படின்னா சென்டர் டேப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆக்சிலேட்டர் ப்ரொவைட்ஸ் ஹை அக்யூரேட் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி? எந்த ஆக்சிலேட்டர் வந்து ஹை அக்யூரேட் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4 ஆக்சிலேட்டர் இருக்குது. ஹார்ட்லி ஆஸ்கிலேட்டர், கால்பிட் ஆஸ்கிலேட்டர், குவாட்ஸ் கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர், ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஸ்கிலேட்டர். கொஸ்டின் நம்பர் 42ல் எந்த ஆஸ்கிலேட்டர் வந்து ஹை அக்யூரேட்டிவ் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சி வந்து ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க? சி குவாட்ஸ் கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர். அது வந்து ஸ்கொயர்ஸ் டைப்பில் இருக்கும், ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா? ஸ்கொயர்ஸ் கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர். Question number 43, what is the characteristics property of base material in a transistor? டிரான்சிஸ்டருக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று படித்து பார்ப்போம். ஏ லைட்லி டூப்டு அண்ட் வெரி தின், பி ஹெவிலி டூப்டு அண்ட் வெரி தின், சி லைட்லி டூப்டு அண்ட் வெரி லாங்கர், டி ஹெவிலி டூப்டு அண்ட் வெரி லாங்கர். இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ lightly doped and very thin. Next question 44, what is the type of amplifier? இது வந்து எந்த வகையான ஆம்ப்ளிஃபயர்னு கேட்டிருக்காங்க. ஏ புஷ் புல் ஆம்ப்ளிஃபயர், பி காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபயர், சி எமிட்டர் ஃபாலோயர் ஆம்ப்ளிஃபயர், டி காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபயர். டி காமன் எமிட்டருடைய ஆம்ப்ளிஃபயர் தான் இது எந்த வகையான ஆம்ப்ளிஃபயர்னா காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபயர். ஓகேங்களா? Next question 45, which resistor determines the voltage gain in common emitter amplifier? எந்த ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் கெயின் வந்து டிட்டர்மைன் பண்ணுது எதெல்லாம் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபயர்? நம்மளுக்கு இதில் 4 ரெசிஸ்டர் இருக்குது, R1, R2, RL, RE அப்படின்னு. ஓகேங்களா? இது எந்த ரெசிஸ்டர்னா கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர் சி RL ரெசிஸ்டர் தான் வந்து வோல்டேஜ் கெயின் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which multi vibrator produce a repetitive pulse wave from output? எந்த மல்டி வைப்ரேட்டர் வந்து ரிப்பீட்டிவ் பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், பி பைஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், சி ஒன் ஷூட் மல்டி வைப்ரேட்டர், சி மோனோஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். ஏ அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் தான் வந்து மல்டி வைப்ரேட்டர் ப்ரொடியூசர்ஸ் ஏ ரிப்பீட்டிவ் பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுது எதெல்லாம் ஃப்ரம் அவுட்புட்லேருந்து. கொஸ்டின் நம்பர் 47, why a feedback network is used in the oscillator? ஆஸ்கிலேட்டரில் எதுக்கு வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க்கு பயன்படுத்துகிறாங்க, என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏ டு கேன்சல் நாய்ஸ் டிஸ்டர்பேஷன், பி டு ஃபேஸ் ஷிஃப்டட் தி சிக்னல் பை 60 degree, டு ஃபேஸ் ஷிஃப்ட் தி சிக்னல் பை 180 degree,
to cancel second harmonic distillation. C. To phase shift the signal by 180 degree. ஓகேங்களா 180 டிகிரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணத்துக்கு நம்மளுக்கு பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் எ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்? ஃபெட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபெட்டுடைய மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்சிஆர் பார்த்தோம். எஸ்சிஆர் என்ன பண்ணோம்? மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம். அந்த மாதிரி ஃபெட்டுடைய அப்ளிகேஷன் என்ன? ஏ வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ், பி கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், சி பாசிட்டிவ் ஃபீட்பேக் டிவைஸ், டி லோ இன்புட் இம்பிடன்ஸ் டிவைஸ். ஏ வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் யூஜேடி? யூனிட் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன? அதோடைய மெயின் வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ரிலாக்ஸேஷன் ஆஸ்கிலேட்டர், பி ப்ராட்காஸ்ட் டிரான்ஸ்மிட்டர், சி லவுட் ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையர், டி மைக்ரோஃபோன் இன்புட் டிவைஸ். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? யூஜேடி அதோடைய அப்ளிகேஷன் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஸ்கிலேட்டர். ஏ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 15th, ஹவு தி கேட் டெர்மினல் ஆஃப் என் சேனல் ஜேஃபெட் பயாஸ்டு? அதாவது என் சேனல் ஜேஃபெட்டில் கேட் டெர்மினல் எப்படி பயாஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ கேட்ஸ் ஆர் ரிவர்ஸ் பயாஸ், கேட்ஸ் ஆர் ஃபார்வர்ட் பயாஸ், சி கேட்ஸ் ஆர் ஃபார்வர்ட் பயாஸ் வித் ட்ரெயின், டி கேட்ஸ் ஆர் ரிவர்ஸ் பயாஸ் வித் சோர்ஸ், டி கேட் ஆர் ரிவர்ஸ் பயாஸ் வித் சோர்ஸ். இதுதான் இதோடைய ஆன்சர். கேட் டெர்மினல் வந்து என் சேனலுக்கு இப்படி தான் வந்து பயாஸ் பண்ணுறாங்க. கேட் டெர்மினல் ரிவர்ஸ் பயாஸ் வித் சோர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டிவைஸ் இஸ் மேட் அப் ஆஃப் யூஸிங் தி மெத்தட் ஆஃப் பாயிண்ட் கான்டாக்ட் கிரவுண்ட் டிஃப்யூஷன் அண்ட் அலோ ஜங்ஷன்? ஏ இண்டக்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர். எந்த டிவைஸ் வந்து பாயிண்ட் கான்டாக்ட் க்ரோவின் டிஃப்யூஷன் அண்டு அலாய் ஜங்ஷனுக்கு பயன்படுத்துகிறான்னு கேட்டிருக்காங்க. டி டிரான்சிஸ்டர் தான் வந்து இந்த பர்பஸ்க்கோசம் பயன்படுத்துகிறாங்க. 52, why the collector region is physically made larger than emitter region? அதாவது கலெக்டர் ரீஜன் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப பெருசாக உருவாக்குறாங்க. எது கூட கம்பேர் பண்ணுதுன்னா எமிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது எதை? டிரான்சிஸ்டர் டெர்மினலை. எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏ இட் ஹாஸ் டு டிசிபேட் மோர் ஹீட், பி வந்து அவுட்புட் டேக்கன் ஃப்ரம் கலெக்டர் டெர்மினல், சி வந்து பேஸ் கலெக்டர் ரீஜன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ், டி கலெக்டர் ரீஜன் ஆல்வேஸ் ஆப்ரேட் வித் ஹை. ஆன்சர் வந்து ஏ இட் ஹாஸ் டு டிசிபேட் மோர் ஹீட். ஓகேங்களா. மோர் ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறோம். 53, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எ டிரான்சிஸ்டர் இஃப் எமிட்டர் டு பயாஸ் அண்ட் கலெக்டர் டு பயாஸ் ஆர் ஃபார்வர்ட் பயாஸ்? என்ன வேலை நடக்கும் எப்போ அப்படின்னா, இப்போ எமிட்டர் பேஸ் வந்து கலெக்டர் டு தி பேஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணும்போது. ஆன்சர் வந்து ஏ. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு போகலாம். ஏ இட் ஆக்ட் ஆஸ் அன் ஆம்ப்ளிஃபையர், ஆக்ட் ஆஸ் அன் ஆக்சிலேட்டர், ஆக்ட் ஆஸ் அன் ஓப்பன் சர்க்யூட், டி ஆக்ட் ஆஸ் ஏ க்ளோஸ் சுவிட்சாக இது ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 54, வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர்? கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையருடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ மினிமம் டிஸ்டர்பேஷன், பி மேக்ஸிமம் கரண்ட் கெயின், மேக்ஸிமம் வோல்டேஜ் கெயின், டி மினிமம் சிக்னல் டு தி நாய்ஸ் ரேஷியோ லாசஸ். ஆன்சர் வந்து ஏ மினிமம் டிஸ்டர்பேஷன் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர், மினிமம் டிஸ்டர்பேஷன். 55, which electronic circuit produces signal waves or pulse without an input? எந்த ஒரு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எந்த ஒரு இன்புட்டை கொடுக்காம நம்மளுக்கு வந்து அவுட்புட் தரது வந்து ஆஸ்கிலேட்டர் தான். ஓகேங்களா. ஆப்ஷன் சி ஆஸ்கிலேட்டர் தான் வந்து எந்த ஒரு இன்புட்டை கொடுக்காம நம்மளுக்கு அவுட்புட் சிக்னலை கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 56, which circuit is essential to maintain oscillation or waves in an oscillator circuit? A rectifier with filter, B voltage multiplier, C negative feedback, D positive feedback. பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் ஆஸ்கிலேட்டர் வேவ்ஸ் இன் ஆஸ்கிலேட்டர் சர்க்யூட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. டி பாசிட்டிவ் ஃபீட்பேக். 57ல் வாட் இஸ் த மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் யூஜேடி? யூஜேடியுடைய மெயின் அப்ளிகேஷன் என்ன? ஏ ரெக்டிஃபிகேஷன், பி ஆம்ப்ளிஃபிகேஷன், சி ரெகுலேட்டர் சர்க்யூட், டி ட்ரிகரிங் சர்க்யூட். ட்ரிகரிங் சர்க்யூட்டில் தான் வந்து யூஜேடியை பயன்படுத்துகிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா பயன்கள் யூசஸ். 58, விச் டிவைஸ் ஹாஸ் வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ், லோ நாய்ஸ்
output, good linearity and low interior electrode capacity. எந்த டிரான்சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஏ NPN டிரான்சிஸ்டர், பி PNP டிரான்சிஸ்டர், சி ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் ஃபில்ட்டுன்னு சொல்லுவாங்க, டி UJT யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இதுக்கு என்ன ஆன்சர்னா சி ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் டிவைஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸ், லோ நாய்ஸ் அவுட்புட், குட் லினியாரிட்டி. ஓகேங்களா. 59. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் கரண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மாஸ்ஃபெட் கம்பேர் டு ஜேஃபெட்? அதாவது கரண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுது எதெல்லாம் மாஸ்ஃபெட் கம்பேர் பண்ணுறது ஜேஃபெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ இன்சுலேட்டிங் லேயர் instead of junction, using N material instead of P material, using P material instead of N material, using N material gate instead of P material. இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்சுலேட்டர் லேயர் இன்ஸ்டீட் ஆஃப் ஜங்ஷன். ஓகேங்களா. இது ஏ தான் இதோட கரெக்டான ஆன்சர், இன்சுலேட்டர் லேயர் இன்ஸ்டீட் ஆஃப் ஜங்ஷன். 60 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட்? இது வந்து எந்த வகையான ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் பேஸ் ஆம்ப்ளிஃபயரா, காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபயரா, கிளாஸ் பி புஷ் புல் ஆம்ப்ளிஃபயரா, காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபயரா? இது எந்த வகையான ஆம்ப்ளிஃபயர்னு கேட்டிருக்காங்க. காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபயர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இந்த சர்க்யூட் வந்து காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபயருடைய சர்க்யூட். 61. வாட் இஸ் த பீக் வோல்டேஜ் ஆஃப் 220 வோல்டேஜ் ஆர்எம்எஸ் ஏசி வோல்டேஜ்? அதாவது பீக் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் 220 வோல்டேஜ், இப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஆர்எம்எஸ் வோல்டேஜ் பீக் வோல்டேஜ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு இந்த 220 வோல்ட் ஆர்எம்எஸ் இருந்தாலே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 310.02, 311.17 வோல்ட், 312.25, 315.20. ஆப்ஷன் பி 311.17 வோல்ட் தான் இதோடைய ஆர்எம்எஸ் வோல்ட். ஓகேங்களா. அதாவது வாட் இஸ் பீக் வோல்டேஜ், அதாவது பீக் வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தெரியும். ஓகேங்களா. அப்போது இதோடைய பீக் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 311.17 வோல்ட். 62. ஹவ் தி இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் சிஆர்ஓ கேன் பி இன்க்ரீஸ்? அதாவது சிஆர்ஓவில் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பை ஆடிங் ரெசிஸ்டன்ஸ் டு சிஆர்ஓ ப்ராப். சிஆர்ஓ ப்ராப்புக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிங்களா, அல்லது பி பை ஆடிங் ரெசிஸ்டன்ஸ் டு ட்ரிகர் லெவல் சர்க்யூட்டுக்கு, சி பி இன்க்ரீஸிங் டைம் பேஸ் ஆடினேட்டர் ஸ்விட்ச் பொசிஷன், டி பை இன்க்ரீஸிங் வோல்ட் பர் சென்டிமீட்டர் அட்யூனேட்டர் ஸ்விட்ச் பொசிஷன். இல்லை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ பை ஆடிங் ரெசிஸ்டன்ஸ் டு சிஆர்ஓ ப்ராப். ஓகேங்களா. இதனால் இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவ் இன்புட் இம்பிடன்ஸ், சிஆர்ஓவில் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பை ஆடிங் ரெசிஸ்டன்ஸ், நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் எது கூடனா சிஆர்ஓ ப்ராப் கூட. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி டிஸ்பிளே சிக்னல் ஆன் சிஆர்ஓ ஸ்க்ரீன் கவர்டு பை 5 டிவிஷன் வித் எ டைம் பேஸ் செட்டிங் 0.5 மைக்ரோசெகண்ட். ஓகேங்களா. வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி, இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னென்னு கேட்டிருக்காங்க. டிவிஷன் வந்து 5, இதோட டைம் எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 0.5 மைக்ரோசெகண்ட்ஸ். அப்போது நம்ம இதை கேல்குலேட் பண்ணும்போது ஏ வந்து 1.0 kHz, பி 10 kHz, சி 100 kHz, டி 1000 kHz. 1000 kHz தான் இதோடைய கரெக்டான ஆன்சர், டி. நெக்ஸ்ட்டு வாட் டிஃபெக்ட் வில் அக்கர் இன் தி ரேடியோ இஃப் தி பல்ஷன் ஆர் நாட் ரிமூவ் ஃப்ரம் இன்புட் ஆஃப் தி ரெக்டிஃபயர்? அதாவது வாட் இஸ் த டிஃபெக்ட் வில் அக்கர் இன் தி ரேடியோ, என்ன விளைவு ஏற்படும் எப்போ இஃப் தி பல்ஷன் ஆர் நாட் ரிமூவ்டு, அதாவது இன்புட் ரெக்டிஃபயரில் அந்த பல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இம்ப்ராப்பராக டியூன் ஆகும், பி நோ ரெஸ்பான்ஸ், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது, சி அம்மிங் சவுண்டு, டி ஒர்க் வித் லோ வால்யூம், ரொம்ப லோ வால்யூமில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ரெக்டிஃபயரில் அம்மிங் சவுண்டு வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து 65. ஹவு டஸ் தி டிப்ளீஷன் ஆஃப் ரீஜன் பிஹேவ்? டிப்ளீஷன் ரீஜனை எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் ரெசிஸ்டர், ஆஸ் இன்சுலேட்டர், சி ஆஸ் கண்டக்டர், ஆஸ் செமிகண்டக்டர்.
டிப்ளீஷன்ஸ் வந்து ஆஸ் இன்சுலேட்டராக ரீஜன் பண்ணுறாங்க டிப்ளீஷன் ரீஜனில். ஓகேங்களா, ஆஸ் இன்சுலேட்டர். 6 வாட் இஸ் தி பவர் கெயின் ஆஃப் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையருடைய பவர் கெயின் கேட்டிருக்காங்க. வித் எ வோல்டேஜ் கெயின் வந்து 6 பி வந்து பீட்டா ஆஃப் தி டிரான்சிஸ்டர் இஸ் 100. இப்போ பவர் கேட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் கெயினையும் டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம கேல்குலேஷன் போட்டால் என்ன ஆன்சர் வரும்னா ஏ வந்து 1.5, பி வந்து 166, டி வந்து 0.66, டி வந்து 6600 தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். 67 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எஃபெக்ட் இஃப் எஸ்சிஆர் இஸ் லார்ஜ்ட் இன்டு தி கண்டக்ஷன் அண்ட் கேட் கரண்ட் இஸ் ரிமூவ்ட் இன் டிசி. அதாவது எஸ்சிஆர் வந்து latched into the conduction, கேட் கரண்ட் இஸ் ரிமூவ் இன் டிசி. கேட் கரண்ட்டை வந்து டிசிலேருந்து ரிமூவ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்சிஆர் கேட்ஸ் கட் ஆஃப் ஆகிடும், பி வந்து கரண்ட் த்ரோ எஸ்சிஆர் ஆஃப் ஆகிடும், சி அவுட்புட் வோல்டேஜ் வில் பி ரெடியூஸ்ட் ஆகிடும், டி வந்து கேட் லாஸஸ் கண்ட்ரோல் ஓவர் கண்டக்ஷன். கேட் வந்து லாஸஸ் ஆகும் எதனால்னா ஓவர் கண்டக்ஷனால். ஓகேங்களா, இந்த விளைவு தான் வந்து எஸ்சிஆரில் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து 68 கொஸ்டின். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் பிச் ஆஃப் வோல்டேஜ் இன் ஜேஃபெட். ஜேஃபெட்டுடைய பிச் ஆஃப் வோல்டேஜுடைய விளைவு என்ன? ஏ நோ டிப்ளெக்ஷன் ரீஜன் எக்ஸீட், பி ட்ரைன் கரண்ட் பிகம் 0, சி ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் பிகம் 0, டி வித் ஆஃப் சேனல் ஆஸ் மேக்ஸிமம் வேல்யூ, பி ட்ரைன் கரண்ட் பிகம்ஸ் 0 ஆகிடும். ஓகேங்களா, தேங்க்ஸ் டு ஆல். இவ்வளோ நேரம் நம்ம தியரி கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தோம். தேங்க்ஸ் டு ஆல் வாட்சிங்.